வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம வர்மாவுக்கு செக் வைக்கிறாங்க அயலியும் சிவாயும். அவங்க ஒரு நபரை விக்ரம் வந்து அடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த விக்ரம் அடிச்சு போட்ட அந்த நபரோட ட்ரெஸ்ஸை நம்ம சிவா வந்து போட்டுக்கிட்டு வந்து நம்ம விக்ரமை கூட்டிக்கிட்டே வந்து போறாங்க. அந்த நபர் தான் அப்படின்னு வந்து வர்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போன பிறகுதான் கரெக்டா விக்ரமும் ஒரு கன் எடுத்து வச்சுட்டு சிவா அயலி இவங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு வர்மாவை ஒரு வழியா பண்ணிடுறாங்க. நம்ம இந்திராணிக்கு அயலியும் சிவாயும் போலீஸா இவங்கள பார்த்தா நம்ம அயலியும் சிவாயும் மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல டவுட் வந்துட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தானா நம்ம செலியன் வந்து பரிசு வாங்கக்கூடிய அந்த விழாவுக்கு போன இடத்துல ஒரு வர்மா வந்து அந்த மினிஸ்டருக்கு செக் வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த மினிஸ்டரை கடத்தி அந்த போதை பொருள் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குல்ல அதெல்லாம் தந்தால் தான் மினிஸ்டரை விடுவோம் அப்படின்னு வந்து மினிஸ்டருக்கு நெத்தி பொட்டில் கன்னை வச்சு திணற விடுறாங்க. விக்ரம் ஏற்கனவே வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா வந்து உழைச்சி அதுக்காக வந்து வாழ்ந்த அந்த விக்ரமும் இந்த ஃபோட்டோகிராஃபராட்டு இந்த பரிசளிப்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கடைசியில் வந்து நம்ம வர்மா வந்து அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்காங்க. ஒவ்வொரு பாலை வந்து ஒவ்வொருத்தட்டையாக பாஸ் பண்ணி அந்த சாங் யார்கிட்ட அந்த சாங் நிற்க நேரம் அந்த பால் யார்கிட்ட இருக்கோ அவங்கள ஷூட் பண்ண விளையாட்டு அப்படின்னு வந்து திணற வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம செலியன், இந்திராணி, பாவை பாப்பா இவ்வளோ பேரும் அந்த கேமில் இந்திராணி இவங்க எல்லாமே வந்து பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. மோனிகா ரித்திகாவுக்கும் பயங்கர மரண பயத்தை வந்து நம்ம வர்மா வந்து காட்டிட்டாங்க. யாருக்கு கையில் அந்த பால் கிடைச்சி நிற்காங்களோ அவங்கள வந்து நம்ம வர்மா வந்து ஷூட் பண்ணி அவங்க மரண விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது இப்படியே விட்டால் வந்து செமையான ஆப்பு வந்துடும் அப்படின்னு வந்து நம்ம விக்ரம் வந்து பயப்பட்ட மாதிரியே வந்து எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக போகணும், என்னை வந்து விடுங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் போடா கூட ஒரு போலீஸ்காரங்களையும் விட்டு அனுப்பிவிடுறாங்க. அந்த போலீஸ்காரரை விக்ரம் ருத்தம தாண்டி வந்து கொன்னுறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் வந்து நம்ம விஜயகுமார் சார் வந்து சொல்லிடுறாங்க அதிகாரி, இந்த பாரு இதில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான், அவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே உழைச்சி வாழ்ந்தவர், அவர் இதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவரை பார்த்தா பயந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் அவரை வர்மாவை ஏமாத்துறதுக்காக அவர் செய்யதான், ஆனால் அவருக்கு திறமைக்கு முன்னாடி எதுவுமே கிட்ட நிற்காது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதே கணம் நம்ம விக்ரம் வந்து ஒரு நபரை அடித்து போட்டு அவங்க கன்னை வந்து மீட்டதை வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் இது சான்ஸ் நீ அடித்து போட்டு அந்த நபரோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சிவா வந்து போட்டு அந்த நபராட்டம் வந்து கன்னை பிடிச்சிக்கிட்டு இங்கே நம்ம விக்ரமை வந்து கூட்டிக்கிட்டு வராங்க ஸ்டேஜுக்கு. இதை பார்த்த உடனே வந்துட்டானா அப்படின்னு வந்து நம்ம வர்மா வந்து நினைக்கிறாங்க. ஆனால் பின்னாடியே நம்ம அயலி வந்து வேறு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க. வந்த உடனே வந்து ஆட்டம் சூடு பிடிக்கும்னு சொல்லாங்க. நம்ம வர்மாவே எதிர்பார்க்க முடியாத அளவு வர்மாவுக்கு செக்கு வச்சு துப்பாக்கி முனையில் நம்ம வர்மாவை வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து வந்து நம்ம வர்மா ஆடி போயிடாரு. என்ன நம்ம ஒரு திட்டம் போட்டால் இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உள்ளக வந்து நுழைஞ்சிருவு. அதோட பார்த்தோம்னா வர்மாயை சுற்றி வளைச்சி சரண்டர் பண்ண வச்சுறாங்க. துப்பாக்கி முனையிலே வா அப்படின்னு வந்து வர்மாயை தரதரணி வந்து நம்ம இந்திராணியும் சிவாயும் இழுத்துட்டு அயலிய சிவாயும் இழுத்துட்டு போகிறத இந்திராணி பார்த்து வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு மைலூட்டா வந்து டவுட் வருது, இது வந்து நம்ம அயலி சிவா மாதிரியே இருக்குது, இப்போ அவங்களையும் காணலை, அவங்க இங்கே தானே இருந்தாங்க, அப்படி இருக்க நேரம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுகணம் பார்த்தோன்னா நம்ம கணவன் இது கபிலன் மாதிரியே இருக்குது, அந்த வர்மா கிட்ட இருக்காள், நம்ம கபிலன் தானா அப்படின்னு வந்து நம்ம ரித்திவிகாவுக்கு பயங்கர சந்தேகம். ஆனால் இப்போ சொன்னால் கண்டிப்பாக இந்திராணி கபிலன் தான் இவனு தெரிஞ்சா அந்த வீட்டை விட்டே விரட்டிடுவா. அது பிறகு தம்பின்னு சொல்லிட்டு இருக்கவா அந்த பந்தத்தையே அறுத்து விட்டுருவா. என் கணவருக்கு இப்படி ஒரு கும்பல் கூட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா அப்படின்னு வந்து சைலண்டாக இருக்காங்க. இது என்னோட கணவர், எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் இதை பற்றி அவர்கிட்ட பிறகு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து ரித்திகா வந்து நிற்கிறாங்க. நம்ம ரித்திகாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வரும் போல் இருக்க அப்படின்னு வந்து நம்ம கபிலனும் வந்து ரித்திகாவை பார்க்குறாங்க.
ஒரு கட்டத்துல வர்மா குரூப் எல்லாத்தையும் கைது செய்ய நேரம் அயலி சிவாயா நம்ம கபிலனையும் இழுத்து கொண்டு கொண்டு போறாங்க. செம காமெடி. இதை வந்து என் கபிலன் என் கணவரையும் இப்போ போயிட்டார, கொஞ்சம் வீட்டுக்கு போனா கபிலன் காணல அப்படின்னு இருந்தா கன்ஃபார்மா கபிலன் தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திகா வந்து ஆணித்தரமா வந்து நம்புறாங்க. ஐயையோ, நம்மளை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து கைது பண்ணிட்டே இனி என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து நம்ம இந்திராணி அக்கா நம்மளை காணல, நம்ம எங்க போனோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க, தேடுவாங்க. அப்போ நம்ம எங்கே அப்படின்னு வந்து என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கும். நம்மளை தோலை உரிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்காரங்க மீடியாவில் போட்டு விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கேமில் ஒரு வழியாக வந்து நம்ம இந்திராணி மேலே வந்து செலியன் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சுது நம்ம இந்திராணிக்கு. ஆனால் ஒன்று செலியனுக்கிட்ட வந்து மோனிகா வந்து தூண்டி விட்டுறாங்க, நீங்கள் என்கிட்ட நெருக்கமானது மாதிரியே இருக்கணும், அப்போ தான் இந்திராணி வந்து உங்கள் மேலே வந்து உங்கள் இழந்துருவோம் அப்படின்னு ஒரு பயப்பட்டு உங்கள் கூட ஒன்று சேருவா செலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சால் இந்திராணிக்கு மனசு துடிக்குது. நான் பார்த்தேன். கண்டிப்பாக நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுங்க இந்திராணிக்கிட்ட, அப்போ தான் அவள் உங்ககிட்ட நெருங்கி வருவா, அவளுக்கு இடத்த யாரும் பறிச்சிடக்கூடாதுன்னு இந்திராணிக்கு கோபம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று மனசுக்குள்ளே நம்ம மோனிகாக்க மனசுக்குள்ளே அப்படியே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செலியனை உன்கிட்ட இருந்து பிரித்து நான் ஒரிஜினலாகவே கல்யாணம் பண்ண போகிறேன்டி இந்திராணி, இதுதான் நான் உனக்கு கொடுக்க தண்டனை அப்படின்னு வந்து மோனிகா வந்து நினைக்கிறாங்க.